சொல்லுங்க, சந்தோஷம். இந்த உலகத்துல பெரிய காரியம் இயேசு செஞ்சிருக்கிறாரு. சில பேர் இந்த கண்ணை மூடுனா, இந்த மரணிக்கும் போது, இயேசு வரும்போது அவன் ஒருவரும் என்ன பண்ண முடியாது, தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. அவன் தேவனுக்கு முன்பாக அவனுடைய எல்லா செய்கைகளும் திராசுல வைக்கிறது போல வைக்கப்பட்டு, அவன் செஞ்ச எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுது, பெரிய தண்டனை என்ன பண்ணுது, காத்து கொண்டிருக்கிறது. ஆனா நான் சொல்றேன், நீதிமானுக்கோ, சொல்லுங்க, நீதிமானுக்கோ, அல்லேலூயா, இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கோ, இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவனுக்கோ, இயேசுவை ஆண்டவரா இரட்சகரா ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவனுக்கோ, இயேசு என் பாவங்களை எல்லாம் சுமந்தார், என் அக்கிரமங்களை எல்லாம் சுமந்தார், என் மீறுதலை எல்லாம் சுமந்தார், எனக்காக பலியானார், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், என் பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார், அவர் எனக்காகவே உயிர்த்தெழுந்தார், இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று சொல்லி எந்த மனுஷன் நம்புறானோ அவன் சொல்றேன், இயேசு வரும்பொழுது சொல்ல, அவன் வாழ்க்கையை முடிக்கும் போது சொல்லுங்க, அவன் பயப்படவே மாட்டான். அவன் எப்போதும் சந்தோஷமா இருப்பான். எதிர்காலத்தை குறித்து என்ன பண்ண மாட்டான், அங்க போறத குறித்து பயப்பட மாட்டான். ஏன் பயப்பட மாட்டான்? ஏன், என்னுடைய எல்லா தண்டனைகளையும், என்னுடைய எல்லா பாடுகளையும், எல்லா அக்கிரமங்களையும் இயேசு சுமந்து விட்டபடினாலே, இயேசு எனக்கு என்ன பண்ண போறாரு, அவருடைய நியாய தீர்ப்பு எனக்கு ரிவார்டு தான் வரும், சந்தோஷம் தான் வரும், மகிழ்ச்சி தான் வரும், வழிய வேதனையும் அழிவும் எனக்கு கிடையவே கிடையாது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் சொல்றேங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேங்க, இந்த சந்தோஷம் வருங்க. இந்த சந்தோஷம் தான் அனுகிரகம், இந்த சந்தோஷம் தான் ஆசீர்வாதம், இந்த சந்தோஷம் தான் ஒருவனுக்கு கிருபை. இந்த சந்தோஷம் வந்துச்சுன்னா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த சந்தோஷம் இருந்துச்சுன்னா சொல்றேன், அவன் புசித்து குடிக்கும் போது அவன் என்ன பண்ணுவான், நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சில பேர் சொல்லுவான், சாப்பிட்றேங்க நிம்மதி இல்லைங்க. எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க இந்த வார்த்தை? சாப்பிட்றேங்க நிம்மதி இல்லைங்க. என்னங்க சோறு, நிம்மதி இல்லாத சோறு. நான் சொல்றேன், இந்த வார்த்தை நீயும் யானும் பட போறது கிடையாது. அல்லேலூயா. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உலகத்துல போட ஏன் வேலை செய்யறான், எதுக்கு பிரயாசப்படுறான் கேட்டு பாருங்க, அர்த்தமே இருக்காது. ஓடுறேன், ஓடி வர்றேன், சந்தோஷம் இல்லைங்க, மகிழ்ச்சி இல்லைங்க, நிம்மதி இல்லைங்க, தொலைச்சிட்டேங்க. வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம காத்துல அடிக்கிற மாதிரி திசை கட்டு தெரிஞ்சு வாழ்க்கையை சீரழித்து கொள்கிறவளா இருக்கிறாங்க. ஆனா நீ நான் அப்படி இருக்க போறது கிடையாது. ஆமேன். எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து ஒரு வசனம், 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்து படிங்களேன் ஒரு நிமிஷம். மனமகிழ்ச்சி, சொல்லுங்க, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ, முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும், எலும்புகளை உலர பண்ணும். மனமகிழ்ச்சி, சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்படின்னா அந்த குட் மெடிசன். என்ன சொல்லுங்க, நல்ல மெடிசன். மனமகிழ்ச்சி, சொல்லுங்க, மனமகிழ்ச்சி. ஆமென். இன்னைக்கு சந்தோஷம் தான் வாழ்க்கைக்கு நல்ல மருந்து. ஔஷதம்னா நல்ல மருந்து, குட் மெடிசன். நீ டாக்டர் கிட்ட போய் கேட்டு பாரு, டாக்டர் அடிக்கடிக்கா யூஸ் பண்ற ஒரு வார்த்தை, சந்தோஷமா இருமா, டென்ஷன் ஆகாத. அன்னைக்கு கன்னடப்பாளையத்தில் போனால் ஒரு அம்மா சொல்லுது, ஜாம் பண்ணியா என் பொண்ணுக்கு. என்னையா ஜாம் பண்ணு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறா. என்னது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறா? ஏன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறா? அம்மா அப்பா கிடையாது. ஏன்? பாட்டி தான் இருக்குது, பாட்டிக்கும் வயசாகுது. ஏன்? அதுக்கப்புறம் என்ன இல்லை, வாழ்க்கையை குறித்து யார் நம்மளை நடத்த போகிறா? அப்பா அம்மா இல்லை, பாட்டி வயசாகி போச்சு, யார் நடத்துவா? எதிர்காலத்தை குறித்து இந்த பிள்ளை என்ன பண்ணுது, 16-17 வயசு பிள்ளை வந்து சிந்திக்குது. சிந்திக்க சிந்திக்க அதுக்குள்ள என்ன பண்ணுது, ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்றான். பயம் பயம் பயம், திகில். நான் சொல்றேன், இந்த பயமும் திகிலும் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஆமென். ஏன்? மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல மருந்து. ஆவி முறிஞ்சு போச்சு, அதை என்ன பண்ணுங்க, மதில் இடிந்த பட்டணம் தான் போல இருப்பான். முறிந்த ஆவியை என்ன பண்ண முடியாது, எலும்புகள் எல்லாம் என்ன பண்ணும், உலர பண்ணும். ஆமென். அதனால கவுனிங்க, உங்கள் ஆவி முறியாம இருக்கணும், உங்கள் எலும்பு உலராம இருக்கணும். எலும்புல பார்த்தா வைத்தியம் பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எலும்புல என்ன இருக்கணும், அந்த நீர் சத்து, அந்த சத்து, இந்த சத்து, என்னென்னமோலாம் இருக்குமா.
அப்பதான் எலும்பெல்லாம் ஸ்ட்ரென்த்தா இருக்குமா. நான் சொல்றேங்க, நீ சந்தோஷமா இருந்தா உன் எலும்புகள் எல்லாம், ஆவி எல்லாம், உனக்கு உடம்புக்கெல்லாம் அது நல்ல மருந்தா இருக்கும். சொல்லுங்க, உடம்புக்கெல்லாம். சில பேர் சந்தோஷத்தை தொலைச்சிட்டான். ஏன் தொலைச்சான்? ஆலயத்தை தொலைச்சான், வசனத்தை தொலைச்சான், தேவனை தேடுறதை தொலைச்சான், ஆராதிக்கிறத தொலைச்சான், சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டான். அதை தேட முடியல, அது அவனை விட்டு தூரம் போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுச்சுங்க? வியாதி வந்துடுச்சு, நோவு வந்துடுச்சு, நிம்மதி இல்லை, எப்போது சண்டை, எப்போது பிரச்சனை. நான் சொல்றேன், தேவனை தேடுவதை நீ எப்போ தூரப்படுத்தினியோ வாழ்க்கையில இதெல்லாம் என்ன தேவையில்லாத காரியம் எல்லாம் வந்துடும். ஆமென். அதனால ஒரு காரியம் வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில இந்த பெரிய சந்தோஷம் நம்ம குடும்பத்தையே என்ன பண்ண போகுது? ஆரோக்கியமா வாழ பண்ண போகுது, எதிர்காலத்தையே வாழ பண்ண போகுது. அது என்னையா வேணும்? தேவனை தேடுனாங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மன மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படி நான் கத்துக்கிறேன்? தேவ சமூகத்துல பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷம், விசுவாசத்தினால் உண்டாகிற சந்தோஷம், இது என் வாழ்க்கையில இருக்குன்னா நான் சொல்றேன், எனக்கு அது மருந்து போல என்னுடைய உடம்பு, என் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நான் சொல்றேன் பாருங்க, சில பேர் மாத்திரையை கரெக்டா போடுவான். என்னையா மாத்திரை, நைட்டானா மாத்திரை, பகலானா மாத்திரை, என்னையா மாத்திரை? இல்லைங்க, மாத்திரை போடலன்னு தலை சுத்தங்க. கரெக்டு. கோயிலுக்கு கரெக்டா வரியா? மாத்திரையை நம்பி இருக்கிறீங்க, நம்புங்க, மாத்திரை போட்டுக்குங்க. ஆனா தேவனுடைய சமூகத்தை விடும்போது தான் வாழ்க்கையில பிரச்சனையே என்ன பண்ணுது? பிசாசுக்கு இடம் கொடுக்குற, வேலியை திறந்து விடுற. அதுதான் வாழ்க்கையில பிரச்சனைக்கே காரணம். ஆர்வத்தோடு வாஞ்சையோடு கூட கர்த்தருடைய சமூகத்துல வந்து சந்தோஷமா இருங்க. வியாதி உனக்கிட்டே வராது, பிரச்சனை உன்கிட்டயே வராது. அது நல்ல மெடிசன். வார்த்தை மெடிசன், வசன மெடிசன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருந்து பாரு, ஒண்ணும் கிட்ட வராது, முகமெல்லாம் கலர்ச்சியா இருக்கும், வயசான மாதிரியே தெரியாது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில பேருக்கு சந்தோஷமா இல்லைன்னு வச்சுக்கீங்க, 30 வயசு இருக்கும், பார்த்தா அவன் 50 வயசு மாதிரி இருப்பான். ஏன் அவ்வளவு சீக்கிரம் சுருக்கம் வந்துட்டு இருக்கும்? அவ்வளவு சீக்கிரம் ஆள் அப்படி ஆயிட்டு பார். ஏன்யா? சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் இல்லைன்னா எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. அதனால ஆரோக்கியம், வாழ்க்கை, சந்தோஷத்தை விட்டு விடாதீங்க. அது எங்க இருக்குது? தேவனுடைய சமூகத்தில் இருக்குது, தேவனிடத்தில் இருக்குது, அவருடைய அனுக்கிரகம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வசனத்தை வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாணமுள்ள மகன், நாணமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். சொல்லுங்க, நாணமுள்ள மகன். சொல்லுங்க பக்கத்து, நாணமுள்ள மகன். ஆமென். நாணம் எப்படிங்க வரும்? கர்த்தருக்கு பயப்படுதல். நாணமுள்ள மகன். பக்கத்தை சொல்லுங்க, நாணமுள்ள மகன். யார சந்தோஷப்படுத்துறானா? தகப்பனை. மதியற்ற மகனோ தாயை என்ன பண்றான்? அலட்சியம் பண்றான். இன்னைக்கு எத்தனை பேர் தாயை அலட்சியம் பண்றான்? உனக்கு ஒன்னும் தெரியாது, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு படிச்சுக்கிறியா நீ? இது பாவம், போய் கஷ்டப்பட்டு இதை போய் படிக்க வைக்கும். இந்த ஊர் படிச்சுட்டு நீ என்ன படிச்சியா அப்படின்னு கேட்கறது. போகாதுமா, ரொம்ப தொழுவு. இதெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணாது? ரொம்ப தொழுவு, ஓடாது, வண்டி ஓடாது. எவ்வளவுக்கு எவ்வளவோ தாயும் தகப்பனையும் கனம் பண்றியோ நல்லா இருப்ப. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாக இருப்பதற்கும். தாயும் தகப்பனையும் அலட்சியம் பண்ற, அலட்சியம் பண்ற, அலட்சியம் பண்றன்னா வருது உனக்கு வேட்டு. ஹலோ, பயம்லாம் புத்தல. பிள்ளைகளே, சீர்தூக்கி பாருங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவருக்கு இதே வேலை. இந்த அம்மா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி, அவருக்கு ஒன்றும் தெரியல. ஹலோ,
ஆ ஆ பெரிய பிரச்சனை இன்னைக்கு, பெரிய பிரச்சனை. வேதம் சொல்லுது, நாணமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். உன்னால உன் தகப்பனும் தாயும் சந்தோஷப்படுறாங்களா? ஐயோ ஏன் பெத்தனே தெரியலையா, இதை பெத்ததுக்கு கல்லை பெத்ததுக்கு என்னது தொல்லைய பெத்துட்டேன், பிள்ளைய பெக்கிறதுக்கு கல்லை பெத்துட்டா கூட என்னது ஒரு கல்லாவது வச்சிருக்கலாம். இப்படி இருக்கக்கூடாதுங்க. உங்களை பார்த்து இப்படி பேசிட்டாங்கன்னு வச்சிங்களேன், போச்சு. ஹலோ, விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நாணமுள்ள மகன், யாருக்கு நாணம் இருக்குதோ, யாருக்கு புத்தி இருக்குதோ, தகப்பனும் தாயும் சந்தோஷமா வச்சுப்பான். இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து படிங்களேன். இதுக்கு 23:24 23:24 நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். ஞானமுள்ள பெற்றவன் அதனால் என்ன பண்ணுவானா? மகிழ்வான். நீதிமான் தகப்பன் சொல்லுங்க, நீதிமான் தகப்பன். ஹல்லேலூயா. அப்பா, நீ நீதிமானா இருந்தா உன் தகப்பன் வந்து என்ன பண்ணுவானா? களி கூறுவானா. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறேன், இப்படிப்பட்ட நல்ல பிள்ளையை பெற்றுக்கிறேன், நீதியான பிள்ளை, உத்தமமான பிள்ளையை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவானா? களி கூறுவானா. நாணமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் என்ன பண்ணுவான்? மகிழ்வான். சில பேர் இதெல்லாம் எடுத்து பேச, நான் சொல்ல இந்த வசனத்துல எடுத்து போட்டலாமான்னு, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. இது ஒரே ஓல்ட் லேடிப்பா. எங்க வீட்டில் ஒருத்தர் சொந்தக்காரர் இருக்கிறான், அந்த பையன் இருக்கிறான். அந்த பையன் எப்போ பேசுவான், எப்போ பார்த்தாலும் பஞ்சாகமே பேசுவியா, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் பார்த்ததுப்பான். இதே பேசினு கஷ்டப்பட்டு, இதே பஞ்சாகத்தை பேசாத. பாருங்களேன் எங்க போகுது இதெல்லாம். ரொம்ப கஷ்டம். அடுத்த வாரம் இவன் பிள்ளைக்கு வர சொல்ல, இவன் 4 வார்த்தை பேசினாலும் அது 10 வார்த்தை பேசும். ஏன்னா விதைச்சிட்டார். விதைச்சதெல்லாம் என்ன பண்ணணும்? அறுக்கணும். விதைச்சதெல்லாம் என்ன பண்ணணும்? அறுக்கணும். அதனால ஜாக்கிரதை. இன்னைக்கு பிள்ளையா இருக்க சொல்ல நீ என்ன பேசுறியோ, நீ அடுத்தது நீ தாயாவோ அப்பாவோ இருப்ப. அடுத்து உன் பிள்ளை என்ன பண்ணுவான் உனக்கு? எங்க ஒரு கதையில ஒன்று பார்த்தேன். இவர் அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன பண்ணுவாராம், ஒரு நாய்க்கு வைக்கிற சட்டி எடுத்துன்னு போய் சாப்பாடு கொடுப்பாராம், தட்டு. அது இறந்து போச்சான். உடனே இந்த பிள்ளை என்ன பண்ணான்னா அதை கழுவி எடுத்து பரண மேலே பத்திரம் வச்சானா. அங்கப்பா, ஏன்டா இது எடுத்து பட்டு பத்திரமா வைக்கிறேன்? ஆமாப்பா, நீ அம்மாவுக்கு இங்கே வச்ச எங்க பாட்டிக்கு, நான் உனக்கு என்ன பண்ண போறேன், இது வைக்க போறேன்னு பத்திரமா வச்சானா. ஜாக்கிரதை. நம்ம எதை செய்யறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எதை செய்யறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீதியையும் நியாயத்தையும் செய்ய வேண்டியது அவசியம். ஆமென். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேங்க, இந்த நாணம் இந்த நீதி வரும். இந்த நாண நீதி வந்தா வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்மையும் சந்தோஷமா வச்சுப்போம், நம்ம பெற்றோர்களையும் சந்தோஷமா வச்சுப்போம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இவனும் சந்தோஷமா இருக்க மாட்டான். அன்னைக்கு ஒரு பையன் பார்க்கறான் பாரு, அவங்க அப்பா கிட்ட இருக்கிறான். இவன் பேசினாலும் எனக்கு தலைவலி வந்துச்சு. அவன் கொஞ்ச நேரம் பேசுறான் பாரு, அவ்வளோ புருடா விடுறான். இது அங்கல் அது அங்கல், அப்படி போன அங்கல், இப்படி அங்கல், அங்கே போல அங்கே போல அங்கல், இப்படி. டேய் நிறுத்துறா, நீ பேசினாலே எனக்கு தலைவலிக்குறான். சில பேர் ஒன்றுமே இல்லை, பெரிய புருடா மட்டும் பெருசாக இருக்கும், நீட்டாக பேசுவான், ஒன்றுமே இருக்காது அதில். ஏன்டா கோயிலுக்கு வரணும் சொல்லாது வச்சு இவர் வந்து லிஸ்ட்டுக்குள்ளே இருப்பார். உலகத்திலே நான் தான் அம்பானி, உலகத்திலே எனக்கு தான் அதிகம் வேலை. பாஸ்டர் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு? சரிப்பா, எவ்வளோ வேலை செஞ்சேன், எவ்வளோ இதெல்லாம் பண்ண, எதோ கொஞ்சம் காட்டு. இல்லை பாஸ்டர், இன்னும் நான் கடத்தில் தான் முழுகி இருக்கிறேன். எப்போ தான் நீ கரை சேருவேன்? நான் சொல்கிறேன், முதல் கரை சேர்க்கிற ஏசுகிட்ட வந்தால் தான் உன் கப்பல் வந்து கரை சேரும். நீ கரை சேராமல் இந்த இடத்துல நீ வந்து கடலை இறங்கி தள்ளி தள்ளி இருந்தா யாரும் என்ன பண்ண முடியாது, கரை சேர்க்கவே. நங்கூரம் அவரு தான், ஏசுதான் நங்கூரம்.
முதல்ல எல்லாத்தையும் பிரயாசத்தை ஒதுக்கிடு. ஏப்பா நான் இவ்வளோ நாள் பட்டது போதும், இதெல்லாம் சரிப்பட்ட இப்படியே நான் ஓடினேன், என் இன்ஜின் என்ன பண்ண முடியாது, லாங் டைமு ஓடாது, எங்கன்னா போய் மொக்கார் பண்ணி நின்றுடும். ஒழுங்கா நான் கர்த்தரை தேடுவேன், அதன் மூலமாக நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அந்த நிலைமைக்கு வந்துருங்க. அது வந்தால் நான் சொல்கிறேன், நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். என்னான்னு தெரியலப்பா, இவன் எப்படி தான் உலகத்தை, சில பேர் அப்பா அம்மாவுக்கு உங்கள் பிள்ளைய பார்த்து பெரிய கவலை, இதெல்லாம் எப்படி பழிச்சிக்க போதோ, என்ன பண்ண போதோ. பார்த்தாலே தெரியுது, பார்த்தாலே தெரியுது. தயவுசெய்து சொல்றேன் பாருங்க, நீங்கள நானும் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சரி, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ. பாருங்க, திரும்ப திரும்ப சொல்றேன், மகிழ்ச்சிக்கு எதிர்ப்பதமே கவலை தான். கவலை, கல்யாணம் ஆகலன்னு கவலை, வேலை கிடைக்கலன்னு கவலை, வீடு கட்டலன்னு கவலை, ஸ்கூல் சேர்க்கலன்னு கவலை, இப்படி கவலை கவலை கவலை. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை ஒரு மனுஷனை ஒடுக்கி போட்டோம், ஒட்டாது, ஒடுக்கும். கவலை ரொம்ப மோசம். நான் சொல்றேன் பாருங்க, நல் வார்த்தையோ சொல்லுங்க, நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். கவலைப்படக்கூடாது, நீ மகிழ்ச்சியா இருக்கணும். உன் வாழ்க்கையில நல் வார்த்தை வந்து கேட்கணுங்க. சொல்லுங்க, நல் வார்த்தையே கேட்கணும். சொல்லுங்க, நல் வார்த்தையை கேட்கணும். நல் வார்த்தை தான் உன் கவலைக்கு மருந்து. உன் சரீரத்தையும் உன் வாழ்க்கையை ஒடுக்கி போட்டிருக்கிற அந்த கவலை உன்னை விட்டு தூரம் போனங்க. இது தூரம் போறதுக்கு எங்கங்க? நல் வார்த்தை. அவர் தான் இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த தேவன் அந்த வார்த்தை மனுஷனாய் வந்தது. அந்த மனுஷனாய் வந்த அந்த இயேசு கிறிஸ்து தான் யாருங்க? இந்த வேதத்தில் இருக்கிறாரு. இந்த வார்த்தையை கேளு, இந்த வார்த்தையை கேளு. நான் சொல்றேன், உன் கவலை போவோம், உன் வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறும். இல்லைங்க, நான் வசனம் கேட்கறதுன்னு டைமே இல்லைங்க, எனக்கு ரொம்ப டைமே இல்லைங்க. உன்னை யாரும் பிடிக்க முடியாது பாப்புறோம், உன்னை யாரும் திருத்தவே முடியாது. அதனால தான் சொல்றேன், நல் வார்த்தைய பக்கத்து சொல்லுங்க, நல்ல வார்த்தை சொல்லுங்க, நல்ல வார்த்தை. வேதத்தில் இருக்குதாங்க நல்ல வார்த்தை. சபைக்கு வந்தால் தாங்க நல்ல வார்த்தை கேட்க முடியும். இந்த நல்ல வார்த்தை உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்கும். பக்கத்து சொல்லுங்க, மகிழ்ச்சி. சொல்லுங்க, புத்திமதி. டேய், தயவுசெய்து நான் சொல்றதை கேள்றா, இப்பயாவது கேள்றா. கோயிலுக்கு வந்து வசனத்தை கேள்றா, நீ திருந்துவ. இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இவர் பார்க்கணும். அம்மா நீ வேணா போய்க்கம்மா, நான் கிறிஸ்மஸ்க்கு வந்து என் ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டு ஹாய் பாஸ்டர் சொல்லிட்டு நான் போயிடுவேன். அதோட அடுத்த நிமிஷம் பாஸ்டர் இல்லை கம்யூனியனுக்கு வருவேன். நான் சொல்றேன், இப்படிப்பட்டவங்க நான் அப்படியே விட்டுட்டு போகிறேன். ரைட், சொல்லி பார்த்தாச்சா, நீங்கள் தான் இதெல்லாம் ரொம்ப புத்திசாலியா, நீங்கள் படிச்சிங்களா, ரைட் போயிடுங்க. ஒரு நாள் வரும், என் டைம் ஒரு நாள் வரும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இருந்தா ஒரு ஆமேன். கெட்ட குமாரனுக்கு புத்தி வந்ததில்ல, அதே மாதிரி உனக்கும் புத்தி வரும். புத்தி வர சொல்லத்தான் பேசணும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அது வரைக்கும் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாது, ஏறாது இவங்களுக்கு. வாசனை வாசிங்க. அடுத்தது 15, 23 படிங்களேன். திருப்பி இதுல படிங்க. 15, 20. மனுஷனுக்கு தன் வாழ்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் என்ன பண்ணாங்க? மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. சொல்லுங்க, பக்கம் சொல்ல. மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். அப்பா, உனக்கு மகிழ்ச்சி உண்டாகணுமா? உன் வாயில தான் இருக்குது. பக்கத்து சொல்லுங்க, உன் வாயில தான் இருக்குது. இந்த வாயில எப்போ நல்ல வார்த்தை வரும் தெரியுமா? எப்போ நல்ல வார்த்தை உண்டாகும் தெரியுமா? இந்த நல்ல வார்த்தை கேட்டா தான் நல்ல வார்த்தை உன் வாயிலிருந்து வரும். இந்த இயேசுவின் வார்த்தையை நீ கேட்கல, உன் வாழ்க்கையிலிருந்து நல்ல வார்த்தை என்ன பண்ணது? வரவே வராது.
அப்ப நீ நல்லா பேசணும் அப்படின்னா பாசிட்டிவா பேசணும், நல்லா ஒழுங்கா பேசணும். சொல்லுங்க, நல்லா ஒழுங்கா பேசணும்னா நீ நல்லா பேசுனா மகிழ்ச்சி இருக்கும். நல்லா பேசுறதுக்கு எப்போ வாயினா என்ன வார்த்தை கேட்கறதை குறித்து கவனமா இருங்க. கேட்கறதை குறித்து என்ன பண்ணுங்க, கவனமா இருங்க. எவ்வளவு நல்லதா கேட்க ஆரம்பிக்கிறியோ அவ்வளவு நல்லா பேச ஆரம்பிச்சிருவேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லானா வசனத்தை நல்லா பேசுவேன். நான் வாளாக மாட்டேன், தலையாகுவேன். நான் கீழாக மாட்டேன், நான் மேலாகுவேன். கர்த்தர் நான் கையிடும் வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பார், என் போக்கை வரத்தை ஆசீர்வதிப்பார். நானும் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதியில் கடன் கொடுப்பேன். நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் காரியம் சித்தி உள்ளவனா இருப்பேன், ஜெயமும் கர்த்தரால் வரும். இப்படி வசனத்தை பேச 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 அவன் வாய்மொழியினால அவனுக்கு நன்மை உண்டாகும். வசனம் சும்மா வாயிலிருந்து வராது, சட்டியில இருந்தா தான் என்ன பண்ண முடியும், அகப்புல வரும். இருதயத்துல என்னத்தை வைக்கணும், வசனத்தை இருதயத்துல வைக்கணும். எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, செல்ஃப்ல வச்சிருவாங்க. செல்ஃப்ல வைக்காதீங்க, வசனத்தை எடுத்து வசனத்துல இருக்கிற இருதயத்துல வைங்க. இருதயத்துல இருந்தா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். வசனம் வாயை திறந்து பேச பேச உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளங்குறவங்கள ஒரு ஆமேன் சொல்லுங்க. 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க யாராவது. இருதயத்தில் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், இருதயத்தினுடைய கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாக. இது மகிழ்ச்சியும் கசப்பும் எங்க உண்டாகுது, இருதயத்துல தான் உண்டாகுது. எங்க உண்டாகுதுங்க, ஆவியில உண்டாகுது. ஒருவனுடைய என்னது, அவனுடைய கசப்பு அவனை எரிச்சிடும். கோபமா இருக்காதீங்க, பகையா இருக்காதீங்க, வெறுப்பா இருக்காதீங்க, கவலையா இருக்காதீங்க. இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த இருதயத்தில் உண்டாகிற கசப்பு ஆளை ஒண்ணுமில்லாத ஆக்கிடும். ஆளை என்ன பண்ணாங்க, ஒண்ணுமில்லாத ஆக்கிடும். ஆனா நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்க பாருங்க, நீங்க இந்த மகிழ்ச்சி அடுத்தவன் உடந்தையாக முடியாது. அது நிச்சயமா அது உனக்கு தான் சொந்தம். அந்த மகிழ்ச்சி உனக்கு தான் சொந்தம். அந்த மகிழ்ச்சியின் ஆசீர்வாதம் உனக்கு தான் சொந்தம். அது யாரும் எடுத்து போட முடியவே, உனக்குரியதை யாரும் எடுத்து போடவே முடியாது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இருதயத்துல அந்த உண்டாகிற அந்த சந்தோஷம் ரொம்ப முக்கியங்க. சொல்லுங்க, இருதயத்துல உண்டாகிற அந்த சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 17:22 படிச்சிட்டோமா? படிங்க. 17:22 படிச்சிட்டோம்ல, படிச்சிட்டோம். ஆமென். அப்போ பாருங்க, இருதயத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணி என்ன பண்ண மாட்டான், உடந்தையாகவே மாட்டான். அதனால தான் வேதம் சொல்லுது, பிலிப்பியர் சொல்லுது, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், மீண்டும் மீண்டுமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்க, மகிழ்ச்சியா இருங்க, துக்கமா இருக்காதீங்க, வேதனையா இருக்காதீங்க, கவலையா இருக்காதீங்க, கசப்பா இருக்காதீங்க, கோபமா இருக்காதீங்க, பகையா இருக்காதீங்க. இதெல்லாம் இருக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க, சந்தோஷமாய் சந்தோஷமா இருக்க பழகிக்குங்க. நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, மற்றவங்களையும் சந்தோஷமாய் வச்சுப்பீங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அது மருந்து, அது மருந்து. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது எங்க உண்டாகும் அப்படின்னா, இந்த நல் வார்த்தையெல்லாம் கேட்குறீங்க பாருங்க, ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை தான் உங்க ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுது, ரொம்ப நல்லா வேலை செய்ய போகுது. ஆமேன், ஆமேன். அதனால என்ன பண்ணுங்க, இந்த அதி மேதாவியலாம் சொல்லுங்க, அதி மேதாவியலாம். எனக்கு எல்லாம் தெரியுமா, நீ போமா, எனக்கு நீ சொல்லாதம்மா. அந்த அதி மேதாவியெல்லாம் கூப்பிட்டு ஒழுங்கா வந்து வசனத்தை கேளு, ஒழுங்கா ஆலயத்துக்கு வா, ஒழுங்கா ஜெபம் பண்ணு, ஒழுங்கா ஆராதனை செய்யி. உன் பிரச்சனைக்கெல்லாம் வெளியே தேடாத, பிரச்சனைக்கு நீ காரணம்னு ஒத்துக்கோ. இவர் என்ன தெரியுமா சொல்லுவார், பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் இல்லப்பா, வெளியில பிரச்சனைக்குன்னு. அது சரியில்லை, இது சரியில்லை, நீ சரியில்லை, நீ எனக்கு தரல, அவன் எவ்வளோ தந்திருக்கிறான், அவன் எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறான், நீ என்ன சேர்த்து வச்சு, நீ என்ன பண்ண, இதுதான் கேட்பாங்க நிறைய பேர். எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க, நீ என்னத்த பண்ண? ரொம்ப வழக்கமான வேர்டு. அப்பா அம்மாவை பார்த்து இந்த பிள்ளைங்க கேட்குது, நீ என்ன பண்ண, எனக்கு இன்னையா இன்னும் என்ன பண்ண சொல்றேன்னு வாங்க. இவ்வளோ பண்ணு போதாதான், இன்னும் என்ன பண்ணது? ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. தயவு செய்து சொல்கிறேன்,
இதெல்லாம் என்ன பண்ணாதீங்க. ஐயோ உன்னை பெற்று வளர்த்தாங்களே, அதுவே பெரிய காரியம் இல்லையா? அதுவே என்னதுங்க பெரிய காரியம் இல்லையா? பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அடுத்தவங்களை ஹட் பண்ணிடலாம். நம்ம சரியா வாழ்ந்து காட்டணும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால ஒரு தீர்மானத்தை எடுத்துருங்க. உங்களை சுற்றி இருக்க அவங்க சொல்லுவாங்க, இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி இல்லை, அதனால தான் நான் அப்படி இருக்கிறேன். முதல் சொல்லுங்க, எப்பா நீ சரியில்லைன்னு முதல் ஒத்துக்கோ. நீ ஏன் தனமா சரியில்லை, ஆலயத்துக்கு ஒழுங்காக வரல, வசனத்தை ஒழுங்காக கேட்கல, அதனால தான் நீ சரியில்லாமல் இருக்கிற. நான் உன் ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிட்டேன். நீ ஒழுங்காக சரியாவு, எல்லாம் சரியாயிடும். சொல்லுங்க, நீ எல்லாம் சரியாவு, எல்லாம் சரியாயிடும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆலயத்துக்கு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, காதுலே போவாது. இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னங்க, இல்லைங்க சும்மா வந்து உக்காந்துட்டு நான் எதையோ திங்க் பண்ணிட்டு போயிட்டேன். இங்கே வந்து இருப்பாங்க, ஆனால் எண்ணமெல்லாம் எங்கெங்கேயோ என்ன பண்ணோம், டெல்லி, பாம்பே, கல்கத்தா அப்படின்னு பறந்துன்னு போய் நிற்கும். இவங்களை சில நேரத்தில் கேட்பேன், இன்னைக்கு என்ன வசனம் சொன்னேன், இவங்க முழிப்பாங்க பாரு, அப்போ தெரிஞ்சுப்பான், ஆஹா இவங்க ஒன்றுமே என்ன பண்ணல, கேட்கல. சில பேர் இங்கே வந்தால் வேடிக்கை பார்க்குறது தான். வேடிக்கை பார்த்து உங்களை வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆகிட போறீங்க. தயவுசெய்து வேடிக்கைலாம் பார்க்காதீங்க, வசனத்தை கேளுங்க. திருப்ப சொல்ற, வசனத்தை கேளுங்க. வசனம் தான் ஜீவனும் ஆரோக்கியமும். ஆமேன். நீ வசனத்தை கேட்டினா, தேவ வார்த்தையை கேட்டினா, அந்த வார்த்தை உன்னை என்ன பண்ணும், ஒழுங்காக்கிடும். அதனால நீ ரொம்ப பிஸிலாம் காமிச்சிக்காத. நான் ரொம்ப பிஸிங்க, எனக்கு வேலையே இல்லைங்க, எனக்கு டைமே இல்லைங்க, எனக்கு நிறைய இருக்குதுங்க. ஆண்டவர் பின்னாடி வா, உன் பின்னாடி எல்லாம் வரும். நீ ஆண்டவர் பின்னாடி வராமல் ஏதோ ஒரு பின்னாடி ஓடனே வச்சுக்கோ, உன்னை பார்த்தோன்னா அது 100 மைல் ஓட்டும். எப்பா இவன் வரான், இவங்கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. ஹலோ, விளங்குறதா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இதுதான் மந்திரம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனை தேடினா உன்னால் விசுவாசிக்க முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, விசுவாசிக்கிற அவங்களும் விசுவாசிப்பாங்க, தேவனை விசுவாசிக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்கள விசுவாசிக்கிறது இருக்குது. உங்களை விசுவாசிக்காதீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா ஆளலாம் கிடையாது. எதை விசுவாசிக்கணும், தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் விசுவாசிக்கணும். தேவன் செய்வார். இருந்தால் வரான். எனக்கு ரொம்ப விசுவாசங்குது. என்ன விசுவாசங்குது? தேவன் பேர் மேலே விசுவாசங்குதா? அல்லேலூயா. விசுவாசம் 2 விதமாக இருக்கும். தேவனை விசுவாசிக்கிறது வேற, உன்னை விசுவாசிக்கிறது வேற. என்ன நான் ரொம்ப நம்புறேங்க, நான் எல்லாம் கரெக்ட். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எத்தனை நல்லது. பொற்பத்தட்டில் வைக்கப்பட்ட வெள்ளி பழங்களுக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோமே. ஆம் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு சகலவற்றையும் அனுகிரகம் பண்ணுகிறவர் ஆண்டவரே. உமது கரத்தினாலே எங்கள் கிரிகளை எல்லாம் ஆசீர்வதிக்க முடியும். உமது கரத்தினாலே எங்கள் கிரிகள் எல்லாம் மகிழ்ச்சி உண்டாக்க முடியும் ஆண்டவரே. உண்மையல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே உம்மை கனம் பண்ண, உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை சோத்தரிக்க, உம்மை நோக்கி ஜெபிக்க, உம்மை தேட, உமக்கு முதலிடம் கொடுக்க எனக்கு கிருபை தாங்க. என் வழிகளை சீர்தூக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எனக்கு உதவிக்கரத்தை நீட்டுங்க, உதவிக்கரத்தை நீட்டுங்க. உமது வழியில என்ன நடத்துங்க, உமது பாதையில என்ன நடத்துங்க. நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. இந்த வார்த்தை ஒவ்வொருக்குள்ளாக மகிழ்ச்சி உண்டாகட்டும், தேவனுடைய அனுகிரகம் உண்டாகட்டும்,
தேவனுடைய பார்வையில யார் உத்தமனா இருக்கிறான்